வணக்கம் நம்ம நமஸ்கார், வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம ndtalksல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே பார்த்த வீடியோனுடைய ஒரு தொடர்ச்சி தான். ஏன்னா கீழே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ஏற்கனவே அப்படி என்ன வீடியோ பார்த்தோம்னா, நம்மளுடைய ஜாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த ஒரு 15 வருஷத்துக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் திருடிட போகுது, திருடுறதில்ல அது வந்து எப்படி முன்னேறி மனுஷனை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதனால் மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன தான் கம்ப்யூட்டர் முன்னேறினாலும் சரி, மனுஷனை வந்து ஒரு கட்டத்தில் பீட் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சில வேலைகளும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் எனக்கு இதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது ஆல்ரெடி கம்ப்யூட்டர் மனுஷனை பீட் பண்ணிடுச்சு. ஸோ பட் இருந்தாலுமே என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமே. ஸோ மனிதனுக்கு உண்டான ஒரு திறமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது, அதை கம்ப்யூட்டர்னால் பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜாப்ஸ் தட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் cannot டேக் ஃப்ரம் ஹியூமன் பீயிங். ஸோ அந்த மாதிரி தான் cannot ரீப்ளேஸ், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி உண்டான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் வேலை என்ன அப்படின்னு சொன்னால் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மக்களை மேய்க்கக்கூடிய அந்த ஒரு வேலை அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை வந்து கம்ப்யூட்டர்னால் திருடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் வார்ஸ் படம் பார்த்துருந்தாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டை கையில் துப்பாக்கி வச்சுட்டு எல்லா இடத்துலையும் சுற்று விட்டா தானாக மக்கள் வந்து சொன்ன வச்சு கேட்க போகிறாங்க. நான் எம்பிஏ படிக்கும்பொழுது என்னுடைய டேரக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இருக்கிறதுலே ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அவர் வாத்தியார் இருந்தார் இல்லையா, ஒரு தண்ணி கேனை கொண்டு வந்து ஆடாமல் செய்யாமல் அதை யாரும் தொடாமல் இருக்கக்கூடிய ஒரு சினாரியோவில் வந்து ஒரு டேபிள் மேலே வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த வாட்டர் பாட்டில் நகருமா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி நகராது. 10 நிமிஷம் கழித்து நகராது, 1 மணி நேரம் கழித்து நகராது, 10 வருஷம் கழித்து நகர்ந்துருக்காது. உன்னை 10 நிமிஷம் இங்கே உட்கார சொன்னால் நீ உட்காருவே அப்படின்னு கேட்டார். வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ இல்லை அப்படின்னு சொன்னால் நான் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன், எனக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் பார்க்கும்பொழுது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் த டஃபஸ்ட் டு ஹேண்டில். அப்படி இருக்கும்பொழுது மனுஷங்க இன்றைக்கி அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க, உனக்கு வந்து சம்பளத்தை கட் பண்ணிடுவேன், உனக்கு வந்து லீவ் தர மாட்டேன், ஸோ ஏதோ அப்படி த்ரெட்டன் பண்ணுறாங்களே, வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கம்ப்யூட்டர் எடுத்துக்க முடியுமா இல்லை எடுத்துக்காதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்க முடியும். அப்படியே சொன்னால் அதே மாதிரி தான், கையில் ஒரு துப்பாக்கியோ இல்லை பெரம்பையோ கொடுத்துட்டு சுற்றி அவன் ஏதாவது தப்புனானா போட்டு சாத்து இல்லாட்டி ஷூட் பண்ணிடுன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இது வராதுன்னெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஷூட் பண்ணால் வந்து ஹியூமன் ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டாலாம் கேட்கக்கூடாது. யாருக்கு தெரியும் 100 வருடம் கழித்து மடையர்கள் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருந்தாலுமே அடுத்து ஒரே வருஷத்துக்குள்ளே இந்த ஹியூமன் ரிசோர்ஸே 0.55%, இன்னும் 1% வரல, பட் 0.55% மனுஷனை காட்டிலும் கம்ப்யூட்டர் வந்து இந்த வேலையை மேலே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேலையும் பறி போகிறதுக்கு நாள் நெருங்கிட்டே தான் இருக்குது. எழுத்தாளர்கள், 2வது வேலை எழுத்தாளர்கள், ரைட்டர்ஸ். இது ChatGPT. ஸோ இது வந்து இன்னும் ChatGPTனுடைய 4th வெர்ஷன் வருது. இப்போ வரைக்கும் அந்த கற்பனை வளம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மனிதர்கள்ட்ட தான் இருக்குது. ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர், எனக்கு அவர் பேர் ஞாபகம் இல்லை, ChatGPT கிட்ட உன்னை பற்றி ஒரு திருக்குறள் எழுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது அழகாக ஒரு திருக்குறள் எழுதிடுச்சு. ஸோ ரைட்டர்ஸ்னுடைய வேலையும் வந்து நீண்ட நாள் இருக்க போகிறதில்ல, அதாவது ரொம்ப சீக்கிரம் மாற போகிறதில்ல அப்படின்னு சொன்னாலுமே இன்னும் ஒரு 50 வருஷம் வரைக்கும் இல்லாமல் இருக்குமா இருக்கும். பட் ஸ்டில் 50 வருஷம் அப்படிங்கும்போதே மேஜர் ரேஷியோ வந்து கம்ப்யூட்டர்ஸ் அதையும் எடுத்துடும். ஸோ அதற்குள்ளாக இந்த க்ரியேட்டிவ் திங்கிங், க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஹியூமன் பீயினுடைய இன்டெலிஜென்ஸை காட்டி மேலே கொண்டு போய் இது பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் சாதிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதையும் கம்ப்யூட்டர்னால் திருடிட முடியும். 3வது வந்து லாயர்ஸ். ஆல்ரெடி லாயர்ஸ்னால நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை தான் வருது. அவங்க எந்த சொல்யூஷனையும் தரதில்லை, காசு பார்க்குறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அப்படின்னு வச்சுங்களேன், யாராவது ஒரு நல்ல மனுஷன் போய் எங்காவது இந்த பெரிய அரசியல்வாதியாக உட்காந்துட்டான் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி லாயர்ஸ் எல்லாம் ஏமாற்றக்கூடிய ஆட்களாக இருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தூக்கி உள்ளே போடு, ஹியூமன் மாதிரி யோசிக்கக்கூடிய அளவு கம்ப்யூட்டர் நல்லா டெவலப் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஜட்ஜிலேருந்து லாயர் வரைக்கும் எல்லாமே கம்ப்யூட்டராக மாறிடும். ரூத்லெஸ், அதாவது இரக்கமில்லாத தண்டனைகள் வந்து மனிதர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிஸ்டம் கண்டிப்பாக மனிதர்களுக்கு எதிர்க்காக தான் போகும். பட் அது இப்போதைக்கு வரப்போகிறதில்ல. அதில் வேணால் ஊர்ஜிதமாக சொல்லலாம், தெரியலிங்க, நான் நம்புகிறேன் இப்போதைக்கு வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் லாயர்ஸுக்கு இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. ஏன்னா ஃபீலிங்ஸு, பொய் சொல்லணும், கம்ப்யூட்டர் பொய் சொல்லாது. ஏன்னா அது கம்ப்யூட்டர் அந்த கோடிங் படி தான் அது பேசும். ஆனால் மனுஷன் ஈஸியாக பொய் சொல்லிட்டு போயிடுவான்ல. ஸோ லாயர்ஸினுடைய பொழப்பே அதுதான். ஸோ அதனால் அது ஈஸியாக மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கஷ்டம்தான். 4வது பார்த்திங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ லீடர்ஷிப் ஸ்கில்ஸில் இருக்கக்கூடியது. ஓகே இதை கொஞ்சம் மாற்றுறது கஷ்டம் தான். ஏன்னா என்ன தான் கம்ப்யூட்டர் வந்தாலுமே ஒரு பாஸ், ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக யாராவது ஒரு மனுஷனை தான் உட்கார வச்சுருக்க போகிறாங்க. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த அளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படிங்கிறது ஓகே, இது காமனான ஒரு விஷயம் தான், கண்டிப்பாக பாதிப்பு வரப்போகிறதில்ல. 5வது பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்டு. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. காரணம் என்னென்னா, இன்றைக்கி ரோபோட் ஆப்ரேஷன் பண்ணுது,
மனுஷனை விட அழகாக வந்து சிசரியன் பண்ணி குழந்தையெல்லாம் வெளியே எடுத்துருது. இந்த கை காலெல்லாம் உடஞ்சாலோ இல்லை வெட்டுப்பட்டு போனாலோ ரோபோட்டை அட்டாச் பண்ணி கொடுத்துருது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப அவ்வளோ காலம் இல்லை மாறுறதுக்கு. ஏன்னா இப்போ அது என்ன, இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், முதல்ல வந்து அது அப்படி வருமா இப்படி வருமானலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பேசிக்கான ஒரு டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டா போதும், கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் போட்டு நம்ம கையில் கொடுத்துருது. ஸோ சயின்டிஸ்டினுடைய வேலையும் பறிபோகிறதுக்கு பெரிய காலமெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து இப்போ போகக்கூடிய வேகத்திலே போச்சுன்னா இது ஒரு 50 வருஷத்தில் கண்டிப்பாக மாறிடும். 100 வருஷத்தில் சிம்பிளாக கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டரே எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடும். இந்த ஜார்விஸ் மாதிரி அதே எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடும். அடுத்தது 6வது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக குருமார்கள். ஓகே, இது வந்து மாறாது. பிகாஸ் கம்ப்யூட்டர்னால் வந்து இந்த ஆன்ம நிலை அப்படிங்கிறது அடையிறதுக்கு உண்டான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறவு தான். தெரியல யார் மனுஷனை இந்த மாதிரி சிஸ்டமாக படைச்சப்போ. நம்ம ஒரு வேளை ரோபோட்டாக இருந்து நம்ம பழைய நிலைமை விட இப்போ மாறி இருந்தோன்னா ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ தூரம் கம்ப்யூட்டர் வந்து தன்னைத்தானே அட்வான்ஸ்டாக மாற்றிக்கிற வரைக்கும் இந்த ஆன்மீக குருவாக மாறுறதுக்கு கம்ப்யூட்டர்னால் முடியாது. ஸோ அதனால் அது ஒரு வழி இருக்குது. இன்றைக்கி அதை நிறைய காசு பார்க்குறக்கு வழி இருக்கு இல்லையா. ஸோ ஒரு வேளை புத்திசாலியாக இருக்கக்கூடியவங்க உங்கள் பசங்க பிள்ளைகளெல்லாம் ஆன்மீகவாதியாக மாற்றிடுங்க, எந்த விதமான காசுக்கும் பிரச்சனை இருக்காது. நான் உண்மையான ஆன்மீகவாதி சொல்லலை, பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. 7வது விஷயம் சைக்காட்ரிஸ்ட். ஓகே ஸோ இது வந்து கொஞ்சம் மாறுறது கஷ்டமான ஒரு விஷயம் தான். சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மனோதத்துவ நிபுணர்கள். அதுக்கு வந்து ஹியூமன் ஃபீலிங்ஸு அந்த இதெல்லாமே கண்டிப்பாக முக்கியம். ஆப்போசிட்டில் இருக்கவன் என்ன உணர்வோடு அதை பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ சைக்காட்டிஸ்ட் அப்படிங்கிறது மாறுறது, ஒரு ரோபோட்டாக மாறுறது அப்படிங்கிறது கஷ்டம் தான். ஆனால் ஒரு சில கிராஃபிக் இமேஜஸ், ஒரு சில கார்ட்டூன் பிக்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த ரோபோட் எப்படி டாக்டர் மாதிரி கால் போட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், மனுஷன் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் ரோபோட்டுக்கே வந்து இது பண்ணுற மாதிரிலாம் கார்ட்டூன் இமேஜஸ் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாமா இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முன்னேறிச்சு அப்படின்னு சொன்னால் எப்போ வரும்னு தெரியல. 8வது விஷயம் பார்த்தோம்னா ஈவெண்ட் பிளானர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சும்மாங்க. இந்த MBAவில் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு பேப்பர் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் நின்று செஞ்சிட்டு இருந்த வேலையை இன்றைக்கி கம்ப்யூட்டர்கிட்ட ஒரே ஒரு டேட்டா மட்டும் ஃபீட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பட்டனை தட்டி விட்டு போனால் போதும். ஒரு ரா மெட்டீரியல் கொண்டு வர்றதுலேருந்து அந்த ரா மெட்டீரியல் பேக்காகி வெளியே வர்ற வரைக்கும் கம்ப்யூட்டரே பார்த்துக்கும். இது வந்து அது ஒரு அவ்வளோ கோடிக்கணக்கான இதில் போட்டு பண்ணுறவனே வந்து அசால்ட்டாக இந்த ஒரு வேலையை பண்ணிட்டு போகிறான். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இது நடக்காதா? கொஞ்சம் காசு வாய்க்கப்பட்டவன் பெரியாலாம் வந்து நான் வந்து ஈவெண்ட் பண்ணுறேன், இப்போ ரிலையன்ஸ் தான் வந்து கீரையெல்லாம் வைக்க வந்துட்டான் பாருங்க, அவன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்காரனாக வரமாட்டான் அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? அப்படி வந்துட்டான்னு வச்சிங்களேன், கம்ப்யூட்டர் தட்டி விட்டு போயிட்டே இருப்பான் அவன் வீட்டுக்கு. மனுஷனுக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை. ஸோ அந்த வேலையும் கண்டிப்பாக பறி போயிடும். 9வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராஃபிக் டிசைனர்ஸ். இதெல்லாம் வந்து பறிபோகாமல் இருக்குமா? மிட்ஜர்னி இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட இது இருக்குது. நானே வந்து இந்த தமிழ் ஆட்களினுடைய இளவரசனும் இளவரசின்னு சொல்லிட்டு அடித்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ அழகாக கொண்டு வந்து கொடுக்குது. ஓகே, அது யாரோ ஒரு ஆளினுடைய ஒரு பொண்ணினுடைய உருவத்தை எடுத்து அதை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி மேக்கப் பண்ணி கொடுக்குது. பட் அதை நல்லபடியாக முன்னேற்றிக்கிட்டே இருக்காங்க. தானாகவே ஒரு உருவத்தை க்ரியேட் பண்ணி அது கொடுத்து, இல்லை கிராஃபிக் டிசைன் எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொன்னால் அது தானாகவே க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு எத்தனை நாள் ஆகிருப்போகுது? கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதுவும் வந்து கூடிய சீக்கிரம் பறி போயிடும். இது வந்து ரைட்டர்ஸ் மாதிரி தான், கூடிய சீக்கிரம் இதுவும் பறி போயிடும். 10வது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, மனுஷங்கள்கிட்ட பேச வேண்டிய அந்த விதம், இதுவும் பொய் சொல்ல வேண்டிய ஒரு தொழில். ஸோ அதனால் இது கொஞ்சம் கஷ்டம் மாறுறது. ஏன்னா கம்ப்யூட்டர் பொய் சொல்லாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து பொய் சொல்லக்கூடிய தொழில், PRO அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாறுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். 11 சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். சான்ஸே இல்லைங்க. ஆல்ரெடி கூகுளில் போட்டாலே எல்லா கோடிங்குமே வந்துடுங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து சீக்கிரம் AI தூக்கி தின்றோம். ஸோ அதிலெல்லாம் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. 12வது ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை வந்து கரெக்டாக பார்த்து செய்யக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்க பார்த்தீங்களா. இது ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஹியூமன் ரிசோர்ஸில் பார்த்த மாதிரி ஒரு துப்பாக்கியை கொடுத்துட்டு இல்லை ஒரு குச்சியை கொடுத்துட்டு வேலை செய் அப்படின்னு சொன்னால் செஞ்சிட போகிறான். ஸோ அதனால் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸும் திருப்பியும் கம்ப்யூட்டர் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆக போகிறதில்ல. அப்போது இதில் பார்த்த 12 விஷயத்தில் ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி இதையும் கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து ஒன்றா ஆன்மீகவாதி நேர்மையான இருக்கணும், துதக்கோர் நேர்மையான இருக்கக்கூடிய அதில் வந்து உன்னுடைய வேலை பறி போகாது. இல்லை இந்த லாயரு, அதுக்கப்புறம் இந்த PRO மாதிரி இந்த பொய் சொல்கிற வேலையில் இருக்கக்கூடியதுக்கு வேலை பறி போகாது. இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கு தான் வேலை பறி போகாது. மித்தபடி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே கம்ப்யூட்டர் கண்டிப்பாக தூக்கிடும். ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளே அபரிமிதமான மாறுதல்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம 100 வருஷம் இருக்க போகிறோமான்லாம் தெரியாது. ஆனால் 100 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள்
முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் தான் குழந்தை பெற்றுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்க போகுது. ஆண்டவனுக்கே வெளிச்சம் இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் வேடிக்கையாக இருக்குல்ல இதை யோசித்து பார்க்கும்பொழுது. ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை யாரோ ஒருத்தங்க வேடிக்கைன்னு சொன்னது தான். ஆனால் இன்றைக்கி நம்ம அதுக்கு நிதர்சனமாக இருக்குது இல்லையா? நம்மளுடைய கற்பனைகள் இந்த மாதிரி போகும்பொழுது கண்டிப்பாக இயற்கை அதுக்கு உண்டான பதிலை கண்டிப்பாக கொடுக்கும். என்னது நம்ம நல்லதாக யோசிக்கும் போது நல்லதாக பதில் வந்ததுன்னா சரி. நம்ம மனுஷனுக்கு நல்லதாக யோசிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லையா? ஸோ அதனால் பார்ப்போம், இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். திருப்பியும் நம்ம இங்கே பிறந்தோன்னா நம்மளுக்கு தெரியும். பார்ப்போம், ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதிலெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் Nithilan Dhandapani. Bye.